நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஓசியா 13:9. என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஓசியா 13:9. யுவர் ஹெல்ப் இஸ் ஃப்ரம் மீ. அன்பான சகோதர சகோதரிகளே, பாவத்தை செய்து கர்த்தரை விட்டு தூர விலகி போனீர்களோ, கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்கள். ஆண்டவரிடத்தில் நமக்கு சகாயம் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். ஆமேன். நம்மை எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே தகப்பன் அவர். அவரை முழுமனதோடு நேசிப்போம், அவருக்காய் உயிர் வாழ்வோம். ஆமன். யூத ராஜசிங்கமே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்தி உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப நேரத்திலே மணிப்பூர் மாநிலத்திற்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த சில மாதங்களாக ஏற்பட்டிருக்கிற வன்முறைகள், கலவரங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர ஜெபிக்கிறோம். 2 குறிப்பிட்ட பிரிவினருக்கிடையே உள்ள எல்லா விதமான மனத்தாழ்ச்சிகளை அகற்றி போடும், சமாதானத்துடன் சந்தோஷத்துடன் உயிர் வாழும் நாளளவும் ஒற்றுமையாக வாழக்கூடிய கிருபைகளை கூட்டி கொடுங்க. பிரச்சனைகளை கட்டவிழ்க்கிற எல்லா பிசாசுடைய வல்லமைகளையும் அகற்றி இயேசுவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய இரத்தத்தை மணிப்பூர் மாநிலம் முழுவதும் தெளிக்கிறோம். ஆண்டவரே, பூரண சமாதானத்தை தாங்க, உயிரிழப்புகளை தடுத்து போடுங்க சுவாமி. குடும்பங்களுடைய ஒற்றுமைகள் நிலவட்டும், சமாதானம் நிலவட்டும், சந்தோஷம் நிலவட்டும். சந்தோஷமாய்மை ஆராதிக்கட்டும், துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும். வாரந்தோறும் ஆலயம் செல்லட்டும். உடைய நாம மகிமைக்காக நீர் மணிப்பூர் மாநிலத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் ஆண்டவரே, உடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு நீர் சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.